Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. Actually, இது ஒரு செப்பரேட் வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதாவது நாங்கள் இப்போ வந்து மந்த்ராலயத்தில் இருக்கோம். ஸோ மந்த்ராலயத்தோட லோக்கல் சைட்ஸிங் நான் வந்து அந்த பிக்ஷாலே அதெல்லாம் போன வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த வீடியோக்கு முன்னாடியோ இல்லை நம்ம இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோக்கு அப்புறமா வரும். பட் அந்த வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இப்போ மந்த்ராலயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம ஹொஸ்பேட் தானே ஊர் பேர் ஹொஸ்பேட் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். அது ஊர் எது பக்கத்தில் பாருக்கு, அது தனி ஊரேவாது. ஓகே, ஸோ அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆந்திராவுக்குள்ளே இருக்கோம்ல, ஸோ இங்கேருந்து இப்போ கர்நாடகாக்குள்ளே போயிட்டு தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ அது போகிற வழியில் நாங்கள் 3 பிளேசஸ் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நவபிருந்தாவனம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பி, ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிபி டேம், ஸோ துங்கபத்ரா டேம். ஸோ இது மூணுமே போயிட்டு நம்ம வந்து ட்ரெயின் ஏறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3:15 ஆகுதுங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட்னு அவர் சொன்னாங்க. ஸோ நான் இங்கே ஏற்கனவே டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே எப்படி ரூம் புக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்ராலயம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வரும். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு இங்கே செக்இன் பண்ணுறீங்களோ அதுக்கு 1 hour பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணணுமா. ஸோ நாங்கள் வந்து 4 o'clock மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு செக்இன் பண்ணுறதுக்கு. இந்த சவுண்ட் கம்மியாக பேசலாம். ஸோ அதனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து 3 o'clock செக் அவுட்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதனால சரி இப்போ வந்து செக் அவுட் பண்ணுறதுக்காக ரெடியாகி வந்து நின்றுருக்கோம். ஸோ எங்களோட கார் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock வந்து கார் வரும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காரில் தான் போக போகிறோம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு நவபிருந்தாவனம் இதெல்லாம் போகிறதுக்கு 4.5 hours ஆகும். சரி போல இருக்குது 4.5 hours ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நாங்கள் டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஏன்னா என்னால் அந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணாலுமே அங்கே டெபாசிட் அமௌண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக்இன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற விஷயமும், அதே மாதிரி உங்களுக்கு எப்போ செக் அவுட் நீங்கள் வந்து செக்இன் ஆகிற டைமும் அதே செகண்ட் செக் அவுட் எப்போன்ற டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எங்கே போட்டிருக்காங்க நமக்கு டேட் நமக்கு கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் செக் அவுட் பண்ணிடணுங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 1/2 hour தான் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து செக் அவுட் டைம்லேருந்து ஒரு 1/2 hourக்குள்ளே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிடணும். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours செக்இன் தான். ஸோ நீங்கள் வந்து மார்னிங் செக்இன் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த நாள் மார்னிங் எந்த டைமில் நீங்கள் செக்இன் பண்ணுறீங்களோ அதுக்கு 1 hour பிஃபோர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எத்தனை மணி வேணால் செக்இன் பண்ணலாம். காலைல 1 மணி செக்இன் பண்ணலாம், 2 மணி செக்இன் பண்ணலாம், எத்தனை மணி வேணால் செக்இன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு பண்ணுறீங்களோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 hour பிஃபோர். இப்போ காலைல 6 மணி நீங்கள் செக்இன் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலைல 6 மணி பிஃபோர் நீங்கள் போய்க்கலாம். ஸோ மினிமம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 2 days மட்டும்தாங்க உங்களால் வந்து இங்கே ரூம் புக் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நீங்கள் திருப்பி புக் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்த அன்னிலேருந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறப்ப அதாவது நம்ம ரூம் இது பண்ணுறப்ப டெபாசிட் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்போம்ல. ஸோ இந்த ரிசிப்ட்டை கொடுத்துட்டு அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி வாங்கிட்டு வர்றதுக்காக தான் இப்போ போயிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா, அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. மார்னிங் டைமில் எந்த பெருசாக சவுண்ட் இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சைலண்ட்டாக இருக்குது. ஸோ என் ஃபேஸ் கிளியராக இருக்குல்ல உங்களுக்கு? ஸோ நான் ஆக்சுவலாக ஆட்டோ இது போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ளாஷு. கொஞ்சம் என் ஃபேஸ் கிளியராக தான் உங்களுக்கு தெரியும். செம்மையாக இருக்குங்க. ஸோ நாங்கள் உள்ளே போகும்போது 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணோம். ஸோ அந்த 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரி, ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். சாவி வந்து நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தாலும் போதும், அவங்க சைன் போட்டு உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லைங்க, கையில் லக்கேஜ் வச்சுட்டு இருக்கேன்னா அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ப்ராப்பர் உங்களுக்கு ஃபுல் vlog நம்ம எப்பவும் போல் நம்ம ஃபன்னாக vlog எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் இருக்கும், அதே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக என்ஜாய் பண்ணுறதுமே இருக்கும். எப்போவுமே வந்து அந்த நவபிருந்தாவனம் போகும்போதெல்லாம் பெருசாக
வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும். இந்த வாட்டி இந்த வாட்டி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் நவபிருந்தாவனம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் உண்டுங்க. நீங்கள் எதுக்கு புக் பண்ணுறீங்களோ அந்த ஆன்லைனில் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்துக்கிறதுக்கு அவங்க ஆக்சுவலாக இடம் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இந்த ஷாப் இருக்குது. ஸோ அவங்க டீ குடிக்க வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீ குடிக்கிறோம், மார்னிங் டீ. நாங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock தான் புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் செக்இன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க 5 o'clock தான் வந்து செக் அவுட் டைம் சொல்லுவாங்கன்னு நினச்சி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லிட்டோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்க எழுதி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 3 o'clock அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் புக்கிங் 4 மணிக்கு பண்ணோம்ல, ஸோ அப்போனா 3 மணிக்கு செக் அவுட் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் பண்ண இது மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. பட் நாங்கள் ஒரு டைம் எதிர்பார்த்தோம், பட் அது ஒரு டைம் போச்சு அப்படின்னு வேணால் சொல்லலாம். மற்றபடி நீங்கள் வந்து கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. நம்ம அது மோஸ்ட்லி கெஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் புக் பண்ணுவோம். ட்ரெயின் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்குமா, ஒரு நாள் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு கூட ஆகலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட இங்கேயே நின்றுட்டு இருக்கோங்க. ஆக்சுவலாக தான் நான் ஏற்கனவே சொன்னல, டைம் சரியாக பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஏன்னா பட் நாங்கள் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4:45 அந்த ரேஞ்ச் தான் சொன்னோம். ஸோ அதனால் வந்து அவங்க இப்போ 5 o'clock ஆகிடுச்சு. இந்த டைமில் வர போகிறாங்க. வந்துட்டாங்களா இல்லைன்னு தெரியல. வந்துட்டாரா யார் டிரைவர்னே தெரியாம கூட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்க கார் இங்க வந்து நின்றுருக்கு போல இருக்கு. அவர் வந்து இடத்துல பேசி கொடுத்து நார்மலா இருக்காரு. ஸோ அதனால வந்து அவர் டிரைவரா என்ன எதுன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஆக்சுவலா சொல்ல போனா. இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்பிக்கலாம். நான் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல ஷிஃப்ட் ஆயிப்பேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா முட்டி எப்பாடி. ஓகேங்க. ஸோ போக சைட்லேருந்து என்ன காமிக்க முடியுதோ காமிக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இல்லை, நான் செம ரஷ்ஷாக இருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கழிச்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்னொரு கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், உங்களுக்கு நான் வெளில காமிக்கிறேன். நான் இப்போ இருட்டில் ஒன்றும் காமிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும். ஆக்சுவலாக உங்களுக்கு மந்த்ராலயம் டு ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா 183 kilometers ஆகும். நீங்கள் மந்த்ராலயம் வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஹம்பியை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலே பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயநகர டைனாசிட்டியோட ஒரு ஹப்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அங்கே என்னென்ன மாதிரி இடங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, போகிற வழியில் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஸ்ரீ கிருஷ்ணா வெஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இட்லி வடை சொல்லியிருக்கு. ஸோ அவர் அதே இட்லி வடை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவதி அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவபிருந்தாவனத்துக்காகும். எங்களுக்கு இப்போ டோட்டலாக சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 190 rupees ஆயிருக்குங்க. பரவாயில்லைங்க, சீப்பாக தாங்க இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நேராக போக வேண்டியதான். ஓகே கைஸ், ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம நேராக நவபிருந்தாவனத்துக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த இடத்தோட பேர் தான் நவபிருந்தாவனம். ஆக்சுவலாக இந்த நவபிருந்தாவனத்தை ஒரு புனிதமான ஒரு ஸ்தலமாக நம்ம கருதலாம். இந்த நவபிருந்தாவனம் அப்படின்றதுக்கான பேர் இந்த இடத்துக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே நடுவில் துங்கபத்ரா ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவரை நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன இடத்துல 9 பிருந்தாவனங்கள் அங்கே இருக்கும். ஸோ அதில் 9 ராகவேந்திரரோட சீடர்கள் அண்ட் ராகவேந்திர குரு இவங்க எல்லாருமே அங்கே வந்து மாதிரி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த 9 பிருந்தாவனத்தோட குறிக்கிற விதமாக தான் இந்த இடத்துக்கு நவபிருந்தாவனம் அப்படின்ற பேரே வந்தது. அந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்குங்க. பட் என்னன்னா இப்போ தண்ணியோட ஃப்ளோ
ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால எங்களால் இப்போ போக முடியல. நான் உங்களுக்கு இமேஜ் மாதிரி காமிக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த நவபிருந்தாவனம் அப்படின்ற இந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சைடில் இமேஜ் மாதிரி போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது நவபிருந்தாவனம் போக முடிஞ்சுது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் அந்த இடத்த கவர் பண்ணுறேன். ஓகேங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். ஸோ இங்கே ஹம்பியில் இந்தந்த இடங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து வாலி துர்காதேவியை வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காராம். ஸோ அவர் எப்போவுமே வந்து சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வேண்டிட்டு போவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் கணக்குப்படி இது வந்து கிஷ்கிந்தையாக இருந்திருக்கு. இவன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனுமார் பிறந்த ஒரு இடமும் இருக்குது. போயிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரவங்க கொஞ்சம் பார்த்துவாங்க. ஏன்னா கொஞ்சம் இங்கே அங்கே வந்த டைம் ஈரமாக இருக்குது, அங்கே வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து போங்க. ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ அங்கே மேலே போனோங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போனோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனாத்ரி. ஸோ இங்கே தான் வந்து ஆஞ்சநேயர் பிறந்த இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. 500 போஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்குங்க இங்கே ஆக்சுவலாக ஏறுறதுக்கு அப்படின்னு தான் நெட்டில் பார்த்தேன். அங்கே வரையும் போகணும் நம்ம இன்னும். ஸோ அங்கே எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அங்கே பக்கத்துலேயும் போவோம், பட் கொஞ்சம் பிளராக தான் இருக்குது. ஸோ இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய விட்டலா டெம்பிள் இருப்பீங்க இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்து டிவைட் பண்ணுது. மேக்ஸிமம் உங்களுக்கு ஹம்பி பார்க்குறதுக்கு வந்து எக்ஸாக்டாக மகாபலிபுரம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். சேம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து சிற்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனாக தான் மேலே போகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ இங்கே சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்டீப்பாக மட்டும் இருக்குது, கொஞ்சம் ஏறும்போது பார்த்து ஏறுங்க. செம தான் கிடையாதுங்க. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ஸ்டீப்பாக தாங்க இருக்குது. ஸோ பார்த்து ஏறுறது நல்லது. காருக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு ஹம்பியா இல்லை நடுவில் வேறு ஏதாவது கோயில் இருக்கா இந்த மாதிரி என்னதை பார்த்துட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை முடியல அப்படின்னா நீங்கள் வாங்கி கூட குடிக்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கும்பல் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதுதான்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹில் போயிருப்போம்ல. ஸோ இந்த டெம்பிள் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனாத்ரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் இங்கே வந்தப்போ இந்த டெம்பிளை பார்த்துருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இவ்வளோ தூரம் ஏறி போடுமா அப்படின்ற மாதிரி சில வாட்டி டைம் இருந்திருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்க மாட்டோம். ஸோ இந்த விலாகில் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கொஞ்சம் நான் எடுக்க முடியலங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. ஏறி இறங்கி வர்றதும் சரி, ஏறி போகிறதும் சரி, ரெண்டுமே ஸ்டீப்பாக இருக்குது. அதனால் பெருசாக எடுக்க முடியல. ஸோ அதனால் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 550 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்கலாம் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாகவே ஏறுங்க. அதுவும் முக்கால்வாசி வரதா இருந்தால் நாங்கள் வர டைமில் நீங்கள் வந்துடாதீங்க. இப்போ நாங்கள் வந்தோம்ல சண்டே டைமில் வந்துடாதீங்க. ஏன்னா செம்ம கும்பல் இருக்குது. ஆனா ஒரு சில பேருக்கு வந்து இந்த கும்பல் வரது ஈஸிங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா கும்பலா இருக்கும்போது ஒரு ஸ்டெப்பா தான் ஏறுவாங்க, பொறுமையா ஏறிடலாம். ஸோ அதனால பாத்துக்கோங்க என்னன்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் விட்டல டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள்னு சொல்லலாம். அந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சரை தான் நீங்கள் 50 ருபீஸ் நோட்லையுமே பார்ப்பீங்க. அது என்னன்றதை நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். செம்மையா இருக்குங்க வண்டி. ஓ, ஸோ இந்த மாதிரி வண்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டெம்பிள் பேர் வந்து உங்களுக்கு விஜய விட்டலா டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சரை தான் நம்மளோட இந்தியன் 50 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டோன் சேரியட். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது இங்கே பாருங்கள் வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கல் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் எங்கள் டிரைவர் என்ன சொன்னார், 1 கிலோமீட்டர் தான் நீங்கள் உள்ளே நடந்து போகணும். உங்களால் நடந்து போக முடிஞ்சதுன்னா நீங்கள் நடந்து போயிருங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லைனா ஒரு 300 to 400 ருபீஸ் வந்து இது பேட்டரி வெஹிக்கல் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி நாங்கள் நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குங்க. இந்த டெம்பிளை பற்றி ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு விக்கிரகமே இருக்காது. ஸோ இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் ஹம்பி இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர டைனாசிட்டியோட ஒரு ஹப்பாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட கிங்டம் எல்லாமே இங்கே தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்திருக்கோங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். பட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஹம்பியில் இருக்கக்கூடிய மற்ற பிளேசஸ்லாம் போயிட்டு நவபிருந்தாவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக முடியாமல் இருந்திருக்கு. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஷார்ட்டாக. பட் அதுவும் போயிருக்கும், அது பல வாட்டி அந்த இடத்துக்கு போயிருக்கோங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த வாட்டி சான்ஸ் கிடச்சதுன்னா நாங்கள் இங்கே வந்தோன்னா அது உங்களுக்கு நான் கவர் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விட்டலா டெம்பிள், விஜய விட்டலா டெம்பிள் தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ அதில் இங்கே ஒரு சேரியட் இருக்குது பார்த்தீங்கன்னா முன்னாடி. இதுதான் 50 ருபீஸில் பார்த்துருப்போம். 50 ருபீஸ் சைடில் பார்த்தது இதுதான். ஸோ இதே இந்த சேரியட் தான் உங்களுக்கு ராக் சேரியட் தான். ஸோ இங்கே பாருங்க 50 ருபீஸில் இருக்கக்கூடிய சேரியட். இந்த இடத்த உங்களுக்கு கிருஷ்ணதேவராயா, ஸோ இவர் தான் விஜயநகர டைனாசிட்டியோட மெயின் கிங். ஸோ இவர் தான் வந்து இந்த இடத்த கட்டியிருக்காரு. ஸோ இங்கே ஆரம்பத்திலேயே உங்களால் அந்த கல்லாலான ரதத்தை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உள்ள பலவிதமான சிற்பங்கள் இருக்குது. ஸோ இது 15ஆம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அந்த டைமில் இது மகாவிஷ்ணுவோட ஒரு கோயிலாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து உள்ளுக்குள்ளே சிற்பம் கிடையாதுங்க. நீங்கள் ஓவராலாக இந்த கோயில் வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு, இந்த கோயிலில் எந்த மாதிரி வந்து வடிவங்கள்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஓவராலாக பார்க்கலாம். ஸோ
பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படிலாம் கார்விங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குங்க கோயில். ஸோ ஓவராலாக எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சொல்ல போனா நல்லா தாங்க இருக்கு. மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறது பெரிய விஷயமா தான் எனக்கு படுது. ஸோ நான் ஜஸ்ட்டு உள்ளே இருக்க இடங்கள்லாம் எப்படி இருக்குது, ஸோ ஓவராலாக அவங்க எப்படி கார்விங் பண்ணியிருக்காங்கன்றதை ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலை பற்றிலாம் எனக்கு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செப்பரேட் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இப்போ கோட்டை வந்து எல்லாமே இடிஞ்சு போய் நமக்கு வந்து அந்த கோட்டையோட பேஸ்மெண்ட் எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அது ஓவராலாக எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்களேன், உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகாநவமி தீபா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த கோட்டை உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. பட் இந்த இடம் எப்படி இருக்குன்றத பாருங்களேன். ஸோ அதே சமயத்தில் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இவங்க ஏகப்பட்ட வாட்டர் ரிசோர்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விதமான டெக்னிக்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக்லாம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இருங்களேன். பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து உங்களுக்கு ரெயின் ஹார்வெஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நேரம் வர்ற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க ஃபுல்லாக. இது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ளே வர்றதுக்கான அந்த சுரங்கப்பாதை அண்ட் அதே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெல்ஸ், இப்போ நான் ஒரு வெல் காமிச்சிருப்பேன், இந்த மாதிரி 2-3 வெல் உள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி செம பிரம்மாண்டமாக இந்த இடம் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு போய் பேலன்ஸ் இப்போ ரூயன்ஸ் மாதிரி என்னென்ன இடங்கள்லாம் இருக்கோ அது மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓவராலாக எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் மஹால் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ராணியோட ஒரு ராஜ்யமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அங்கேயுமே நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி விவசாயிகள் எந்தெந்த இடத்துல டிக்கெட் நீங்கள் வாங்கணுமோ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க்குள்ளே போகுது. அந்த லிங்க்குள்ளே போயிட்டு எத்தனை பேர் புக்கிங் இந்த மாதிரி அடல்ட் என்ன எதுன்ற ரேட்லாம் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கான காஸ்ட் எவ்வளோ அந்த காஸ்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள் உள்ளே காமிச்சிட்டு போய்க்கலாம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க இந்த இடம். ஸோ ரொம்ப க்ரீனிஷாக, அதே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கே ஒரு லுக் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே என்னென்ன டெம்பிள்லாம் இருக்குன்றதை நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லோட்டஸ் மஹால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த 15-16 நூற்றாண்டுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ உண்மையிலே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஓவராலாக இந்த இடத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிரணவ் பிரைம் டைம்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் உங்களுக்கு ஹம்பியில் இருக்கக்கூடிய இடங்களோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரியை வந்து நான் தனி வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து ஓவராலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரங்கா டெம்பிளாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் இதிலேருந்து வெளில வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமர் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம்.
ஸோ இங்கே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள விக்கிரகம்ன்றது இப்போ கிடையாது. அவங்க வந்து எடுத்துகிட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வேவாக தனியாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பிகாஸ் இந்த எல்லா இடமுமே உங்களுக்கு வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே கீழே தான் வருது அப்படின்றதுனால. ஸோ இப்போதைக்கு ஓவராலாக அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு விருபக்ஷா டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ள விக்ரம் இருந்து உங்களுக்கு நார்மலாக பூஜை புனஸ்காரம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டெம்பிள் நம்ம கடைசியாக போவோம். ஸோ இப்போ இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் டெம்பிள். இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் டெம்பிளுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ನೀಲಿ ಕಲರ್ ಇತ್ತು ಬ್ಲಾಕ್. ஸோ இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெம்பிள் இருக்குது. அதை பார்க்க தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாம், இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து இங்கே இன்க்ளூடிங் இதோட ஹிஸ்ட்ரியோட சேர்த்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு வீக் கன்ஃபார்மாக 1 வீக் தேவைப்படுமா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனுமர் டெம்பிளாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டைம் வந்து 2:08 ஆச்சு. சரி, இப்போ நாங்கள் இதை முடிச்சுட்டு அந்த இப்போ டேரெக்டாக லஞ்ச் தான் போவோம். பிகாஸ் வந்து விருபக்ஷா டெம்பிள் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க திருப்பி 3 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஸோ நேரம் லஞ்சுக்கு போக வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே சாப்பிட வந்திருக்கேன். ஸோ இந்த இடம் நல்லா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பட்டர் பன்னீரும் தான் சொல்லியிருக்கோம். பார்க்கலாம், அது வந்தவொடனே சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கே வந்து நீங்கள் ஹோட்டல் ட்ரை பண்ணுறது வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. வேறு வழியே இல்லை. உங்களுக்கு வந்து ஹம்பியில் வந்து நான் மத்தியான டைம் ஆகிடுச்சு, இந்த டைமில் வெளில எங்கேயும் போய் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா நாங்கள் போன ஹோட்டலுக்கு போங்க. மற்றபடி எனக்கு ஃபஸ்ட் டைம், நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் அப்படி சொன்னது கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு சப்பாத்தி கூட, நாங்கள் ஆர்டர் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, நாத்திரி ஆர்டர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்ல தோணுது. ஸோ ஒரு சப்பாத்திக்கு ரொட்டிக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு சத்தியமாக அப்படி தான் சொல்லணும், உண்மையில சொல்ல போனால். இல்லை, ஒரு சில இடங்களில் நான் மாதிரியே இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வர ஆப்ஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு போங்க. மற்றபடி நீங்கள் வந்து சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. பட் சாப்பிட்றதுக்கு மட்டும் இங்கே சரியில்லைங்க. நாங்கள் போன ஹோட்டலும் சரியில்லை, அவ்வளோ நல்ல ஹோட்டலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது போய் இந்த ஹோட்டல் நல்லா இருந்தது, நீங்கள் வேணால் இதை சூஸ் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நாங்கள் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருபக்ஷா டெம்பிள் அங்கே தான் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இதாங்க ஃபைனலான ஸ்பாட் இந்த இடத்துல இருக்கிறதுல. இங்கே பாதி இடங்கள்ல கிம்பிள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவும் மூஞ்சிக்கு நேரம் வெயிட் அடிக்குது. என் ஃபேஸ் எந்த அளவு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, பார்ப்போங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்து நீங்கள் தங்குறீங்க, இங்கே வந்து லோக்கலுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸ்க்குமே நீங்கள் தனித்தனியாக சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மேப் மாதிரி வச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேரம் பேசிக்கலாம். ஸோ ஒருவேளை இங்கே வந்துட்டு நீங்கள் லோக்கல் அப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆட்டோ கூட எடுத்துக்கலாங்க. அதுமாதிரி நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சரி மந்த்ராலயத்துலேருந்து வரும்போது அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக போய் இங்கே ஹோஸ்பேட் போய் ட்ரெயின் ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணி நாங்கள் இப்படி வந்தோம். ஸோ நீங்கள் வந்து செப்பரேட்டாக கூட இது பண்ணலாம். இங்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வரக்கூடியவங்களாக இருந்தால் மேக்ஸிமம் 1 டேல கூட வரலாம், நோ ப்ராப்ளம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹம்பியில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹெல்பட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேரம் போக வேண்டியதான். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபி டேம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து 28 கிலோமீட்டர் வருது. இடங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹம்பியில் வந்து இடங்கள்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ அதை பெருசாக குறைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. சாப்பாடு ஒன்று தான் பார்த்துக்கோங்க என்னன்றது எப்படி. பட் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் இது பண்ணி வச்சிருக்காங்க. அது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபி டேமுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்தும் போகலாம், அதே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பஸ்லையும் போகலாம். நாங்கள் வந்து ஹம்பிலேயே ரொம்ப நடந்துட்டோங்க. ஸோ கால் ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம வந்து பஸ்லேயே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பஸ்ஸில் மோஸ்ட்லி ஏடுவோம்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வாங்குறாங்க. அப்புறம் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30 ருபீஸ் வாங்குறாங்க. அப் அண்ட் டவுன் அது 30 ருபீஸ். ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்து வாட்டர் இது ஸ்டோர் பண்ணி வச்சிருமா. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செம்மையா இருக்கு. ஸோ டேமோட வியூ செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்தால் மட்டும் தான் உங்களால் இங்கே வரைக்கும் வந்து ஈஸியாக வர முடியும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஏறி வரணும் இங்கே வரைக்கும் ஆக்சுவலாக. ஸோ ரோட் போட்டிருக்காங்க, பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. அதாவது லைக் அவங்க வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன் 30 ருபீஸ் பஸ்ஸுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பஸ் மட்டும் தான் ஆக்சுவலாக உள்ளே சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் ஒரு சில வந்திருக்காங்க. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு இவர் சொன்னார் அவங்க பர்மிஷன் கிட்ட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் நம்ம இப்போ மேலேருந்து ஒரு வியூ பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர் வாட்டருக்கு இறக்குற வரைக்கும் கேட்டை போட்டு வச்சிருக்காங்க. டேம் வந்து சூப்பராக இருக்குங்க. டேம் வந்து எனக்கு எந்த வரையுமே இல்லை. டேமு ரொம்ப கம்மியான டேம்ஸ் தான், இவ்வளோ பெரிய பெரிய டேம்லாம் நம்ம பார்த்துருப்போம் கம்மியான இடத்துல தான். ஸோ இந்த டேம் வந்து சூப்பராகவே இருக்குங்க உண்மையில சொல்ல போனால். இதை தாண்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது பிளேசஸ் இருக்கா, அது வந்து நாங்கள் ஒரு வேளை பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எப்பயாவது இந்த பக்கம் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த வாட்டி எங்களுக்கு கிடச்ச டே வந்து பார்த்தீங்கன்னா 1 டே தாங்க. ஸோ 1 டேக்குள்ளே என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி ஏதாவது இருக்குது, இந்த பிளேஸ் நீங்கள் போயிருக்கலாம் பட் அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, பயங்கரமான பிளேஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:30 கிட்ட ஆகுது ஈவினிங். ஸோ ஆக்சுவலாக அதான் சொன்னேன், அங்கே ஹம்பியில் வந்து ஒழுங்காக சாப்பாடு அமையலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் இந்த டைமில் நான் என்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணுறேன்றதான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் நேராக ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதுதான், பெருசாக எதுவுமே இல்லை. நாங்கள் இன்னைக்கு பார்த்த பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை தாண்டி ஏதாவது ஒரு பிளேசஸ் இந்த ஹம்பிலேயோ இல்லை நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துலையோ இருக்குது அப்படின்னா அது நாங்கள் பார்க்காம இருக்கோம், ஆனால் அது சூப்பரான பிளேஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இதெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஹம்பிக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் பெங்களூர்லேருந்து ஹொஸ்பெட் வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹம்பிக்கு வந்து கார் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், ஹம்பி ஃபுல்லாக. ஸோ அப்படி தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஹம்பிக்கு வரவங்க அப்படி தான் ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து சரி அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இங்கே ட்ரெயின் ஏறிடலாம். ஸோ அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக எப்போவுமே நாங்கள் மந்த்ராலயம் பிளான் பண்ணேன், நவபிருந்தாவனத்துக்கு நாங்கள் இங்கே வருவோம். இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன், பட் எங்களால் போக முடியல. பட் ஆனால் பழைய வீடியோஸில் எங்கேயாவது ஒரு சின்ன செக்மெண்ட் எங்கிட்ட இருக்கா இல்லைனா வந்து எதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு தனியாக அட்டாச் பண்ணியிருப்பேன். முடிஞ்ச மேக்ஸிமம் நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக ஹம்பிக்கு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துறது பெஸ்ட்டுங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க என்னன்றதை. நாங்கள் ட்ராவல் பண்ணாமல் நீங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்ராலயம் போகணும், மந்த்ராலயத்தோட சேர்த்து இதை ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணால் அது உங்களோட விருப்பம். பட் ஷார்ட்டாக ஹம்பிக்கு வர்றதுக்கான ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே வர்றது தான். எங்கள் சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹுப்ளி எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் ஹொஸ்பேட் வந்துட்டு நீங்கள் சென்னையில் இருக்கவங்களும் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டு வேவுமே இருக்குங்க. ஒன்று நீங்கள் சென்னையிலேருந்து டேரெக்டாக வரலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஹொஸ்பேட்டுக்கு டேரெக்டாக ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஹம்பி சுற்றி பார்க்கலாம். ஸோ ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாலிபுரத்தை வந்து கொஞ்சம் ஹியூஜாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குங்க. சரிங்க, நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்ற ஐட்டம் வேறு என்னன்றதை பார்த்து ஆர்டர் பண்ணணும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அது என்னன்றதை அப்புறம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் வரலாமா என்ன ஏதுன்றதை நான் இதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் பாவபாஜியும் பானிபூரியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாவபாஜி வந்துருச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு. பாவபாஜி பரவாயில்லங்க. சாட் ஐட்டம் வந்து என்னன்னா சாட் ஐட்டம் தாங்க எல்லா இடத்துக்கும் போனால் நல்லா இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இதுவான்னு தெரியல. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஐட்டமும் நல்லா இருக்குது, ஒரு சில இடங்களில் நார்மல் ஐட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் எத்தனை பேர் என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக சாப்பிட்டாச்சு. அந்த சாந்தி சாகர் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு நல்லா தாங்க இருக்குது. என்னன்னா அவங்க வந்து ஒழுங்காக ரெஸ்பாண்ட் எல்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு இன்னைக்கு என்ன கோவமோ தெரில, இன்னைக்கு அவங்க அங்கே இருக்கிற சர்வரில் என்ன பிரச்சனைகளோ தெரில. ஸோ பட் ஆனால் ஏதாவது இதுக்கு முன்னாடி எல்லா வாட்டியுமே அந்த ஹோட்டல் அப்படி தான் இருக்குமா இல்லை இதாவது லைக் நாங்கள் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன் வந்து நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்த ஹோட்டல் நல்லா தான் இருக்கும் இப்போ மட்டும் இப்படி இருக்கான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, நேராக உங்களுக்கு ஸ்டேஷனை காமிக்கிறேன். மைக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, டக்குன்னு கீழே விழுதுங்க. நான் மைக் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு. ஆக்சுவலாக நைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அந்த ஹம்பி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவபிருந்தாவனம். அதில் வந்து நவபிருந்தாவனம் நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க, பட் அந்த ஹம்பி அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லா பிளேஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற விஷயங்களை ரெகுலராக பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜாலி vlogs. கண்டிப்பாக இதுக்கு அடுத்தது செமையான ஒரு ட்ரிப் வருது, வெயிட் பண்ணி பாருங்கள்.